உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. இன்று காணும் எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை. இன்று காணும் எகிப்தியனை நீ இனிமேல் காண்பதில்லை. இனிய காணான் உனக்கு உண்டு, இனிமேல் கலங்காதே. இனிதாய் வாழ்ந்திடுவாய். உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. கடந்து வந்த பாடுகள் இன்று உன்னை விட்டு அகன்றிடும். நீ கடந்து வந்த பாடுகள் இன்று உன்னை விட்டு அகன்றிடும். மனம் மடிந்து போகாதே, மகிமையாயவை மாறுமே. மனமும் புதிதாய் ஆகுமே. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. உந்தன் வாழ்வின் ஏமாற்றத்தாலே உள்ளம் சோர்ந்தாயோ. உந்தன் வாழ்வின் ஏமாற்றத்தாலே உள்ளம் சோர்ந்தாயோ. நினைப்பதற்கும் நீ ஜெபிப்பதற்கும் அவர் அதிகமாய் செய்வாரே. இயேசு அதிசயம் செய்வாரே. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. தெய்வம் உன்னோடு இருக்க உள்ளம் சோராதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளே. அல்லேலூயா,
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அல்லேலூயா 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 மகிமைக்கு நன்றி, கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. சோர்ந்து போகாதபடி சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடு, சத்துவம் அல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினவர். இந்த நாள் அந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை கிருபை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி ஒரு நன்மையை செய்யட்டும், தோல்வியை ஜெயமாய் மாற்றட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். யாத்திராகமம் 14:13 நாம் பார்க்கும் பொழுது மோசே ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். சொல்லிவிட்டு அடுத்த அதே வசனத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு இதுவரை உங்களை துரத்தின, உங்களை நசுக்கின, உங்களை ஒடுக்கின எகிப்தியரை இனி காணவே மாட்டீர்கள். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் சொன்னதை சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். நம்ம சில காரியத்தில் பல மாதங்கள் பல வருஷங்கள் காத்திருக்கிறோம். சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்தாங்க, திருமணமாகி 7 வருஷமாச்சு, சிலருக்கு 10 வருஷமாச்சு. சொல்கிறாங்க, ரொம்ப மன நெருடலாக இருக்குது, மற்றவங்களுடைய ஏளனத்துக்கு உள்ளாகிறோம், பதில் சொல்ல முடியலை, ரொம்ப அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். தேவன் இறங்கினார், எல்லாரும் கதறணும். கர்த்தர் இறங்கி அந்த மகளுக்கு இப்போ கன்சீவாக உதவி செய்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சில வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், எத்தனையோ அரசாங்க தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிறோம். டீச்சர் போஸ்டிங்காக, அரசு வேலைக்காக, வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருன்றதுக்காக திருமண காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ நடந்தால், இன்னைக்கு நடந்தால் ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். இக்கட்டா, பார்வன் துரத்துகிறானா, செங்கடலை மலைத்து ஸ்தம்பித்து போய் நிற்கிறீங்களா? இன்றைக்கு இதுவரை கண்ட எகிப்தியனை காணாதபடி உங்களை கரை சேர்ப்பேன் என்றவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து கரை சேர்த்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். அவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியும். இன்னைக்கு செய்வார். இந்த நாளில் உங்கள் ஜெபத்துக்கு பரத்திலிருந்து பதில் வரும். ஆண்டவர் ஒரு வழியை திறந்து உங்கள் காத்திருந்ததற்கு தக்க கைமாறை தந்து ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா, சகேன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், ரொம்ப ஐஸ்வர்யவான். இன்றைக்கி ஐஸ்வர்யத்துக்காகவே நம்ம ஆண்டவரை தேடுவோம். அவன் ஐஸ்வர்யம் அவனாக இருந்து இயேசுவை தேடுறான். அதெல்லாம் வேண்டாம்,
பயங்கரமாக வரி வசூலித்தவன். அந்த நாட்டு அரசாங்கம் அவன் போட்ட வரிக்கு அவனுக்கு கௌரவ பட்டம் கொடுத்து அவ்வளவு ஒரு பதவியில் வச்சிருந்தான். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவனுக்குள்ளே இருந்த ஒரு ஆத்துமா தவிக்குது. எதுக்கு? ரட்சிப்புக்காக. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணுமேன்னு சொல்லி தவிச்சு ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிட்டான். அவரை பார்க்கணும். நம்ம ஒரு ஆளை பார்த்தா அவங்களோட என்ன செய்வோம், ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அல்லது கையெழுத்து வாங்கிக்குவோம். அது நமக்கு ஒரு சந்தோஷம், பெருமையாக இருக்கும். இவன் அப்படிலாம் இல்லை. ஒரு அத்திமரத்தில் ஏறி அவரை பார்த்தாலே போதும், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் இயேசு அந்த மாலையில் அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகையுவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கும் வீட்டில் நான் தங்கணும். உன் வீட்டுக்கு நான் வர்றேன்ப்பா. நீ பார்வையாளர் அல்ல, உன்னோட பெர்மனண்டாக நிரந்தரமாக தங்க போகிற. அவனோடு போனால் அடுத்து சொல்ற, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனார். உங்கள் வீட்டில் இன்றைக்கி ரட்சிப்பு வரப்போகுது. அடங்காத உன் பிள்ளைங்க, கட்டுப்படாத உன் கணவன், கள்ள உறவில் இருக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஆச்சரியமான காரியத்தை செய்வார். இதைத்தான் சகைவுக்கு செய்தார். நல்ல கல்வனை பாருங்க, அவன் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறான். கடைசி நிமிடம், என் வாழ்க்கை பூமி முழுவதிலும் காலங்கள் வீணடிச்சிட்டேன், மறித்தால் நான் எங்கே போவேன்னு தெரியல, எனக்கு ஒரு நித்தியம் வேணும், நித்தியம் வேணும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறான். அப்போ இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கு என்னோடு நீ பரதேசில் இருப்பாய், வான் வீட்டில் இருப்பாய் என்று அவனை தேற்றி தைரியப்படுத்தினாரா. எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவன் இன்றைக்கு இந்த நாளில் உங்களை அற்புதமாக நடத்த போகிறார். எத்தனையோ மாதங்கள் காத்திருந்த, வேலைக்கு காத்திருந்த, தொழிலுக்கு காத்திருந்த, குழந்தை பாக்கிக்கு காத்திருந்த, கிருபைக்கு காத்திருந்த உங்களுக்கு இன்றைக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்து, இனியும் தாமதிக்காமல், நீங்கள் சோர்ந்து போக மனம் தளர விடாமல், இந்த நாளில் உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள் என்ற வார்த்தையின்படி இதுவரை உங்களை துரத்தின வேதனைகள், பலவீனங்கள், வியாதிகள், மனுஷீக வல்லமைகள் இனி உங்களை துரத்தாதபடி, இனி அந்த எகிப்தியரை காணாதபடி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி நாம் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இன்றைக்கு ஒரு நன்மை வரட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும் என்று கெஞ்சுகிறார்களோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்கி இந்த நாளில் காரியங்களை கைகூடி வரப்படும். வெகுநாள் காத்திருந்த இந்த காரியத்தில் நல்ல செய்தி வரும்படி இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.